நம்ம டிடி ஃபேமிலிருந்து ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல் கிளிப்போட ஸ்பீடை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கிளிப்போட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 2-3 வழி இருக்குது DaVinciயில். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் கிளிப் ஸ்பீடுன்னு இருக்கும். கிளிப் டியூரேஷன் கிடையாது, கிளிப் ஸ்பீட். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸை நீங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் கூட அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ என்னென்னா, இப்போ இங்கே 100 இருக்கா, இந்த 100 தான் வந்து இந்த வீடியோட நார்மல் ஸ்பீட். இப்போ நீங்கள் இந்த வீடியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த 100 ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே இந்த வீடியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா தெரியும், இங்கே வீடியோ வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். இதே நீங்கள் இந்த வீடியோ ஸ்லோ பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த 100 கீழே கொண்டு வந்தாலே அந்த வீடியோ அப்படி ஸ்லோ ஆகும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, நான் வீடியோவை ஸ்லோ பண்ணேன், ஆனால் டியூரேஷன் மாறல, ஸ்பீட் மட்டும்தான் மாறி இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்லோ ஆகிருக்கு, ஆனால் டியூரேஷன் வந்து முன்னே இருந்த மாதிரியே இதே இடத்துல தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா ரிப்பிள் டைம்லேருந்து ஒரு மேட்டர் இருக்குது. நீங்கள் வீடியோவை ஸ்லோ பண்ணும்போது அந்த வீடியோ ஸ்லோ ஆகிடும், ஆனால் அந்த கிளிப்போட டியூரேஷன் அதை அஃபெக்ட் பண்ணாது. இன்கேஸ் அது ஒரு 5 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிளிப்பு, நீங்கள் அதை ஸ்லோ பண்ணால் என்ன ஆகணும், அது வந்து 7 செகண்ட், 8 செகண்ட், 10 செகண்ட் வரைக்கும் போகணும் இல்லை, நீங்கள் 50% வரைக்கும் நீங்கள் ஸ்லோ பண்ணால் இந்த ரிப்பிள் டைம் ஆஃப்ல இருந்தால் என்ன ஆகும்னா வீடியோ கண்டிப்பாக ஸ்லோ ஆகிடும். ஆனால் அந்த கிளிப்போட டியூரேஷன் 5 செகண்ட்ஸ் இருக்குன்னா அதை 5 செகண்ட்ஸ்க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கும், ஆனால் ஸ்லோ ஆகிடும். இப்போ உங்களுக்கு புரியணும்னா என்ன பண்ணுறேன், இந்த ரிப்பிள் டைமில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஸ்லோ பண்ணுறேன். இங்கே டியூரேஷன் பாருங்களேன், இது வரைக்கும் இருக்கா. இப்போ ஆக்சுவலாக நான் ஸ்லோ பண்ணால் இந்த டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் இங்கே இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ என்னென்னா இந்த வீடியோ ஸ்லோ ஆகிடுச்சு, ஆனால் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே சேம் கிளிப்பை நான் இங்கே வைக்கிறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி இந்த ரிப்பிள் டைமில் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்லோ பண்ணுறேன். இப்போ நான் சேஞ்ச் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது ஃபுல் வீடியோவும் ஸ்லோ ஆகிடுச்சு, டியூரேஷன் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இதே நீங்கள் ரிப்பிள் டைமில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டியூரேஷன் அஃபெக்ட் பண்ணாது. கிளிப்போட டியூரேஷன் சேமாக தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது, ஜஸ்ட் ஸ்பீட் மட்டும் சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியலாம். சரி, இப்போ நீங்கள் வீடியோ ஸ்லோ பண்ணுறீங்க, ஸ்பீட் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. இந்த வீடியோ எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது? சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஸ்பீடுன்னு இருக்கா. ஸோ பேசிக்கலி நீங்கள் 100லேருந்து நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது 200, 300, 400 போகும்போது கிளிப் வந்து ஸ்பீட் ஆகும். அதே நீங்கள் நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணும்போது 80, 50, 70 போது அந்த வீடியோவோட ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆகும். ஆனால் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ரிவர்ஸ் ஸ்பீடுன்னு செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன அதுன்னு பாருங்கள், மைனஸில் வருதா. ஸோ நீங்கள் மைனஸில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நான் இங்கே சேஞ்ச் கொடுக்குறேன். சேஞ்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்படியே ரிவர்ஸில் ப்ளே ஆகும். சரி, இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இதில் இதை விட்டால் ஃப்ரீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னு நான் அப்புறம் சொல்கிறேன். நான் 2-3 மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இங்கே இன்ஸ்பெக்டர் டேப்பில் ஸ்பீட் சேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள். இதில் இங்கே இருக்கிறது ஃபார்வர்ட் டைரக்ஷன். இங்கே டைரக்ஷனில் ஃபார்வர்ட் டைரக்ஷன் இருக்கா. இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறது தான். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக நம்ம வீடியோ வந்து ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். அதுக்கு பக்கத்தில் இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ ரிவர்ஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஸ்பீடாக ஸ்லோ பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிறது ஃப்ரீஸ் ஃப்ரேம். ஃப்ரீஸ் ஃப்ரேம்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் தான் எனக்கு வந்து ஒரு ஸ்டில்லாக வேணும்னா ஜஸ்ட் அது இந்த பிளேஹெட் இங்கே வச்சுட்டு நான் அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேமை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த ஃப்ரேம்க்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து அந்த ஸ்டில்லாக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வீடியோ இல்லை, ஃபோட்டோ. மேபி நீங்கள் அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதா கொஞ்சம் பார்த்து நிதானமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரேமை அந்த பிளேஹெட் எங்கே வச்சு நீங்கள் ஃப்ரீஸ் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையுமே அது வந்து அந்த ஃபோட்டோவாகவே மாற்றிடும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் ஃப்ரேம் தான் உங்களுக்கு ஸ்டில்லாக வேணும்னா நீங்கள் பெட்டர் அந்த போர்ஷனை மட்டும் அந்த கிளிப்பில் வந்து ட்ரிம் பண்ணிட்டு நீங்கள் அதை ஃப்ரீஸ் ஃப்ரேமாக மாற்றிக்கலாம். அண்ட் இதெல்லாம் விட ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்குது. அது என்னென்னா ரீடைம் கண்ட்ரோல்ஸ். இப்போது நீங்கள் இந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரீடைம் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பீடு சேஞ்சுன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கீபோர்டில் Ctrl+R ப்ரெஸ் பண்ணாலே இந்த ஸ்பீட் சேஞ்ச் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இந்த இடத்துல நீங்கள் மவுஸை வச்சுட்டு இன்கேஸ் நீங்கள் இந்த கிளிப்பை ஸ்லோ பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணாலே கிளிப்பு வந்து ஸ்லோ ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 39% இருக்கா. 39% வந்து வீடியோ ஸ்லோவாகிருக்கு. இங்கேயும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ ஸ்பீட் பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் மவுஸை வச்சுட்டு கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 296% இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வீடியோ வந்து ஸ்பீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த Ctrl+R மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோவை ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறது மூலமாகவே ஸ்லோவாக ஸ்பீட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு ஆடியோ எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு வந்து இப்படி ஒரு கிளிப் இருக்குது. இந்த கிளிப்பில் வந்து இந்த போர்ஷன் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த போர்ஷன் வந்து
இந்த ஆடியோக்குள்ளே தான் எனக்கு வேணும், அது ஸ்பீட் வந்து எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த கிளிப்பு வந்து இந்த ஆடியோ செக்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு இருக்கணும்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், Ctrl+R ப்ரெஸ் பண்ணிட்டு இது அப்படியே இந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருவேன். ஸோ நீங்கள் மேஷப் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பீட் சிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை வந்து அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பீட் சிங் பண்ணாலும் சரி, மேஷப் பண்ணாலும் சரி, இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் முடியலப்பா, இன்னும் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் ஒரு கிளிப்பை ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்டில் வந்து ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்லோ பண்ணாலும் அது ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகுறது உங்களுக்கு விசிபிளாக தெரியுமான்னு தெரியல. பட் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு கிளிப்பை ஸ்லோ பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப் ஆகும். ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகாதுன்னா விட்டு விட்டு ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மேபி மொபைல் ஃபோனில் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்ஃபர்ட் டேப் வந்தீங்கன்னா ரீடைம் அண்ட் ஸ்கேலிங் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடைம் ப்ராசஸ்ன்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆப்டிக்கல் ஃப்ளோன்னு மாற்றிடுங்க. இப்போ நீங்கள் பண்ணாலே அந்த ஒரு மாதிரி லேக்கான ஸ்லோ மோஷன் போய் ஒரு ஸ்மூத் ஸ்லோ மோஷன் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கீழே வந்து மோஷன் எஸ்டிமேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஸ்பீட் பார் பெட்டர்னு வச்சுருங்க. ஃபாஸ்டர்னு வைக்கலாம், பெட்டர்னு வைக்கலாம். ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் பவர் தான் வித்தியாசம். பட் நீங்கள் வந்து பெட்டர்னு வச்சுருங்க. நீங்கள் கிளிப்பை ஸ்பீட் பண்ணாலும் சரி, ஸ்லோ பண்ணாலும் சரி, இந்த ரெண்டு ஆப்ஷனையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது ரெண்டுமே ஆப்டிக்கல் ஃப்ளோ கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். பட் ஸ்பீட் வார் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிஸ்டம் வந்து லேக் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கடைசியாக ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண கிளிப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ அண்ட் ஸ்பீட் வார் போய் நான் ரெண்டையும் போட்டுருவேன். அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இன்ஸ்பெக்டர் டேப்பில் வந்து ரீடைம் அண்ட் ஸ்கேலிங் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ளேபேக் ஸ்மூத்தாக இருக்கும். தென் நீங்கள் கடைசியாக ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளிப்ஸோட ரீடைம் அண்ட் ஸ்கேலிங்கை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் கிளிப்போட ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது அண்ட் ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரே கிளிப்லேயே ஸ்பீட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ரெண்டுமே பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஸ்பீட் ரேம்ப். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஸ்பீட் ரேம்ப் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன கர்வ்ஸ் இருக்குது, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படி ஷூட் பண்ணுறதுன்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்பீட் ரேம்ப் டாப்பிக்கில் ஈகராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் எப்போ சொல்கிற காமெண்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுட் இருந்தது, நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.